ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இப்போ முருங்கைக்கீரையும் பாலக்கீரையும் நல்லா வேக வைக்கிறோம். வேக வச்சு அதை தனியாக எடுத்துக்கிறோம். கீரை ரெடி. வேக வச்சு அதை தண்ணியில் வச்சாச்சு. இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிரீனிஷாக இருக்கணும். என்னென்ன இன்க்ரீடியன்ட்: பெருங்காயம், பன்னீர் திருவுனது, தக்காளி, வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய் கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கடுத்து கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை ரெண்டையும் கொதிக்க வைத்து வேக வைத்து எடுத்து பச்சை தண்ணியில் ஊற வைத்து அந்த கிரீனிஷ் மாறக்கூடாது. அதான் கலர் இவர் டயட்டும்பாங்க. ஸோ தேவையான பொருட்கள் இது: பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அப்படி இல்லைன்னா வெந்தயக்கீரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நெய், பிராண்டட் நெய், ரீஃபைண்ட் ஆயில், அமுல், ஃப்ரெஷ் க்ரீம், இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது. 11 ஐட்டம் ப்ளஸ்ஸு 5 ஐட்டம்: மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 15, மஞ்சத்தூளோட 16, எண்ணெயோட 17 ஐட்டம்ப்பா. 17-18 ஐட்டம் போட்டு ஒரு சின்ன கிரேவி, பன்னீர் பாலை கிரேவி தயார் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். வச்சு எண்ணெய் காயுது. ஜீரகப்பொடி, சீரகம் நல்லா பொரியுது. வெங்காயம் நல்லா பொரியுது. வெங்காயம் நல்லா பொரியுதுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டோம். எண்ணெய்க்கு அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் ருசிப்படுதோ. நல்லா பொரிஞ்சு செவந்துருச்சு வருது. வெங்காயம் நல்லா பொரியுதா, பச்சை மிளகாய் எடுத்து கொட்டணும். சின்ன ப்ராசஸ் தான். பட் இந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா பொருளும் வந்துடணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு, பச்சை பொரிஞ்சாச்சு. இப்போ தக்காளியை தூக்கி கொட்டுங்க. எப்போதும் ஒரு சிஸ்டம் வச்சுங்க, மறந்துடுவீங்க. அதனால் ஸ்மெல் போகிற ஐட்டம்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எண்ணெய், அப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளிக்கு அப்புறம் பூண்டு போடுறதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். கொஞ்சம் வெயிட் பண்ண. நல்லா முருகலாக நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள். கலரெல்லாம் பார்க்கும்போது தான் சாப்பிட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ரசித்து சாப்பிட்றது ஒரு வகை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அந்த கம்மங்கிற வாடை, பச்சை வாடை, பூண்டு வாசனை மூக்கை தொலைச்சிரும். இஞ்சி வாசனை ரெண்டுமே வாசனை பொருட்கள். இந்த வாசனை பச்சை வாசனை அடிக்கும் உடம்புல, சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த வாசனை போகிற வரையும் வதக்கணும். பச்சை வாடை போயிடுச்சு. கிரேவி எந்த கிரேவி வச்சாலும் மெயின் டிஷ்ஷோட கீரை இதை விட இந்த சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஜீரகம், இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த டேஸ்டி ஃப்ளவர் டைஜஷன் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக், மஞ்சள் தூள் நல்லா அதோட டைரக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போடும். அப்புறம் மல்லித்தூள் போதுமா? மல்லித்தூள் இப்படி பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு தூள் இருந்தால் போதும். ட்ரை ஆகிடுச்சு, தண்ணி கொஞ்சம் வருதுப்பா. நல்லா ட்ரை பண்ணேன். இந்த மசாலாலாம் வறுபடாமல் இருந்துடும். அதனால தான் நல்லா வதக்கி விடணும். இப்போ அந்த பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இல்லை வெந்தயக்கீரை இதை தூக்கி ஊற்றுங்க. ரொம்ப க்ரீனிஷ் ஆகிட்டு பச்சை
இது மாறக்கூடாதுன்னாங்க. ரெட்டும் பச்சையும் சேர்ந்தால் ஒரு புது டோன் வரும். புது டோன் வருது பாருங்கள். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினீங்கன்னா டைலூட் ஆகும். பச்சை மாறக்கூடாது. இந்த அளவுக்கு பச்சை இருக்கிறதே பெரிய விஷயம். லைட்டாக கொதி வரட்டும். உப்பு எப்போதுமே கம்மியாக போட்டுங்க, பத்தலைன்னா போடலாம். உப்பு போட்டவுடனே நல்லா கலக்கி விடணும். பசலை வித்து முருங்கை ரெண்டுமே குட்டு டிஷ்ஷு. கீரையை வதக்கி சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. இது கிரேவி அப்படியே பேசிக் ஐட்டம் செஞ்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், அதுக்கப்புறம் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. க்ரீன் மாறிடுச்சு. இப்போ பன்னீரை கொட்டலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். பன்னீர்லாம் நார்த் இந்தியன் ஸ்டைல். இது பியூட்டிஃபுல் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். கம்மன்னு இருக்கும் அப்படி வாடை. அப்படியே இந்த பன்னீரும் கீரை, பசலைக்கீரையும் பாலக்கும்பாக ஹிந்தியில் பாலக்கு, பன்னீர், முருங்கைக்கீரை மூணும் பாருங்கள் என்ன அழகாக கொதிக்குது. மூணுமா இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் சாப்பிட்ற டேஸ்ட்டு போடுவேன். வெறும் மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி விருந்து அது ஒரு ஸ்டைல். அது பல பேருக்கு பிடிக்கும். இது வெஜிடேரியன் பீப்புளுக்கு பிடிக்கும். இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து நான் செய்யணும், மாற்றணும். அவங்களோட உட்காந்து இந்த லோக்கல் டிஷ் மாதிரி அருமையாக செய்யும். கொதிக்க பதில் பன்னீர் வேகிறான் பாருங்கள். அழகாக பன்னீர் அழகாக வேகிறான் பாருங்கள். எச்சு ஊழும் நீங்கள் சமைக்கும் போதே. இப்போ நெய் போடுறோம்னா நெய் தான் உடம்புக்கு நல்லதும் கூட. கெட்ட கொழுப்பை அதை உருவாக்கும், நல்ல கொழுப்பும் அதுதான். ஸோ நெய் போட்டாச்சு. நெய் கரையுது பாருங்கள். கிண்டி விடுப்பா. நெய்க்கு அப்புறம் பட்டர், அமுல் பட்டர் போடலாம். எந்த பட்டரும் போடலாம். அமுல் பட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். அமுல் பட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். பட்டர் க்ரீம் எடுத்து எவ்வளோ காட்டு அந்த க்ரீம் போடலாம். மில்க்கு க்ரீம்பாங்க. எல்லாம் ரெடிமேடாக கிடைக்கிது. இந்த உலகம் இருக்க லேட்டஸ்ட்டு உலகம். இதெல்லாம் பழைய காலத்து உணவு இருக்கும். அப்படி நம்ம அப்டேட்டில் இருக்கோம். புது ட்ரெண்ட். ஆஹா என்ன அருமை. இதுதான் டைஜஷன் ஆகிறதுக்கு. கீரை வித்து பசலைக்கீரை, முருங்கைக்கீரை வித் பன்னீர், அப்புறம் பட்டர், அப்புறம் நெய், கீ, கடைசியாக மில்கி க்ரீம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கூட போதும். கொதிக்க விடுங்க. ஆசனம்லாம் கப்பன்னு அடிக்கும். இட்லிக்கு ஊற்றிக்கலாம். மசாலா ரோஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். மசாலா ரோஸ்ட், ஆனியன் ரோஸ்ட், கீ ரோஸ்ட் ஊற்றி இதை அப்படியே நினச்சி சாப்பிடும்போது அதை நான் சாப்பிட்ற வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இது ரெடி பண்ணியாச்சு. சாப்பிடும்போது இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட். எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். என்னென்ன ஐட்டங்கள் இப்போ சமைக்கிறனோ அத்தனை ஐட்டமும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அருமையான வீடியோவாக போடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போயாவது இந்த மாதிரி நல்ல ஒரு விசேஷங்கள் நடந்தாலோ இந்த மாதிரி டிஷ்ஷு நானே உங்கள் வீட்டில் சமைச்சு தருவேன். சமைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பேன். வித்து செஃப்போடு வருவேன். ஒரு கான்டினென்டல், ஒரு இன்டர்நேஷ்னல், ஒரு தமிழ் பீப்புள் இருப்பாங்க, அவங்களோட வருவேன். செஃப்போடு சமைப்பேன். சில செலிப்ரிட்டியோட சமைப்பேன். சில டைம் ஆர்டிஸ்டோட சமைப்பேன். இதெல்லாம் ஸ்பெஷல். உங்கள் மன திருப்திக்கு தான். உணவுங்கிறது உடலுக்கு. மன திருப்தி பாருங்கள். இந்த கபன்னு வாசனை அப்படியே பின்னி எடுக்குது. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேரிங் பண்ணால் தான் எனக்கு ரெவென்யூ வரும். ரெவென்யூ வந்தால் உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை டிஷ்ஷும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த டிஷ்ஷு வேர்ல்டில் எங்கெல்லாம் மனிதர் இருக்காங்களோ அத்தனை பேர் நான் மனிதருக்கு கொடுக்கலாம். ஏன் உங்கள் பெட்ஸுக்கு கொடுக்கலாம். நீங்கள் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இதில் ஒன்றுமே கெட்ட இது கிடையாது. நல்லா கொழுன்னு இருக்கும். பெட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, பன்னீர், பட்டர்,
கீ வித் மில்கி க்ரீம். அதே மாதிரி நேச்சுரல் டிஷ் என்ன போட்டிருக்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜீரகம், ஆனியன், டொமேட்டோ, அடுத்து டொமேட்டோ, ஆனியன் போட்டாச்சு, டொமேட்டோ போட்டாச்சு, இஞ்சி போட்டாச்சு, கார்லிக் போட்டாச்சு. இத்தனை ஐட்டமும் போட்டு அழகாக உங்களுக்கு ஒரு கிரேவி ரெடி. சுட 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 கிரேவி ரெடி. ஓகே, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இதை குளோபலைஸ் பண்ணுங்கள். நான் மட்டும் நல்லா வாழ்ந்தால் பத்தாது, என்டையர் த குளோப் மோர் தென் 1000 crore பீப்புள் இருக்கும். அதில் ஒரு 500 பீப்புளுக்காவது இது ரீச் ஆகி 500 crore பீப்புள் அவங்க ஹெல்த்தியான ஃபுட்டை சமைச்சு சாப்பிட்டோம். இல்லாட்டி அங்கங்கே இருக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். நானும் ஹோட்டலில் ஆயிரக்கணக்கான ஹோட்டலுக்கு போகணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஹோட்டலில் சமைக்கணும். திஸ் இஸ் ஃபார் பசலைக்கீரை, முருங்கைக்கீரை வித் பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி. ஓகே, பாய்.